எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அழகான காதல் கதை இன்றைக்கு பார்க்கலாமா? ஒரு பெரிய பில்டிங், கண்ணாடி, ஃபுல்லாக கண்ணாடியால் ஆனது. மேலே லிஃப்ட் 8th ஃப்ளோர் போகுது. ஓப்பன் பண்ண உடனே ஒரு பெரிய ஆஃபீஸ். எல்லோரும் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு டேபிளை தவிர. ஒரு டேபிளில் பக்கத்தில் சிஸ்டமோட 2 பேர் டைப் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு 2 பேரும் கண்களை பார்த்துக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ஏன்னா இவங்க 2 பேரும் இதே ஆஃபீஸில் லாஸ்ட் 5 இயர்ஸாக 5 வருஷமாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு எண்ணம் வந்து போகும். அது காதலா என்னன்னு அவங்களுக்குள்ளே சொல்ல முடியல. ஆனால் கடைசி 2 மாதங்களுக்கு முன்னாடி 2 பேருக்கும் மனசில் தோணி வாயில் சொல்லியாச்சு. 2 பேரும் தன் காதலை அழகாக பரிமாறிக்கிட்டாங்க. புது காதல் இல்லையா? அதனால தான் 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. எல்லா நேரமும் ஒன்றா தான் இருப்பாங்க. காஃபி குடிக்கும்போது, லன்ச் சாப்பிடும்போது, வீட்டுக்கு போகும்போது அவரோட பைக்கில் இவங்க ஏறி போவாங்க. இவங்க பேர் மீனா, அவங்க கதிரும் மீனாவும் காதல் ஜோடிகளானாங்க கடந்த 2 மாதங்களாக. மீனா அவங்க வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு. ஆனால் ரொம்ப அமைதியானவ. யார்கிட்டையும் எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அமைதியாக தலை குனிஞ்சிட்டு போயிடுவாங்க. முக்கியமாக அவங்க அப்பா கிட்ட. அப்பா என்ன சொல்கிறாரோ அதுக்கு மறுபேச்சே இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி தான். அவங்க கூட 3 அக்காங்க. அக்கா தங்கச்சின்னு ரொம்ப அழகான குடும்பம். ஒரு அக்கா, இவங்க, இன்னும் 2 தங்கச்சி. அப்படியே போனால் கதிர் வீட்டில் அண்ணனும் தங்கச்சியும், அம்மா அப்பா, ரொம்ப அழகான சின்ன குடும்பம். அண்ணனும் தங்கச்சியும் எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை. கதிர் ரொம்ப திறமையானவர். ஆனால் சற்று முன்கோபி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. டக்குன்னு ஏதாவது பேசிடுவார். ஆனால் மீனாவை பார்த்த நேரத்துலேருந்து அவருக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அதிகமாக யார்கிட்டையும் பேசுறதில்லை. தனிமையில் சிரிக்க ஆரம்பித்தார். அதுவும் காதல் சொன்னதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை. காதல் செய்யும் வம்புகள் தானே. தனியாக பேசுறது, பசிக்கிறது இல்லை. இதெல்லாம் வச்சு அவங்க தங்கச்சி அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இது அண்ணனோட ஏதோ ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு. நாட்கள் உருண்டு ஓடிச்சு. 2 மாதம், 4 மாதமாச்சு, 6 மாதமாச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது போல் உலகத்திலே காதலர்கள் இல்லைன்ற அளவுக்கு அவங்க ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்து வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் மீனாவோட வீட்டில் அவங்க அக்கா அவங்க ஃபோன் எடுக்கும்போது தெரியாதனமாக இவங்க 2 பேரும் இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டாங்க. அவ்வளோதான், அன்றைக்கி ஆரம்பித்தது பூகம்பம் வீட்டில். என்ன சொல்கிறதுன்னு தெரியல மீனாவுக்கு. கண்களெல்லாம் குளமாகி நிற்கிது. ஏன்னா மீனா தான் எதிர்த்தே பேசாத ஒரு ஆளாச்சு. அக்கா கிட்டே எவ்வளோ சொல்கிறாங்க, ப்ளீஸ்க்கா எதுவும் வீட்டில் சொல்லாதீங்க, கொஞ்ச நாள் கழித்து அவங்களே வந்து பேசுவாங்க. நான் கதிர்கிட்ட சொல்லியிருக்கேன். கதிரை பற்றி எவ்வளவோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. செட்டில்டு ஃபேமிலி, எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது. இந்த மாதிரி இருக்க என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்லாம் எவ்வளோ தான் சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அக்கா ஒத்துக்கவே இல்லை. வேண்டாம், நம்ம 4 பொண்ணு இருக்கோம், 4 பேருமே நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு போனால் தான் அப்பாவுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டவே வேண்டான்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. மீனாவும் சரி ஓகேன்னு தலையாட்டிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்தாச்சு. ஆனால் அங்கே வந்து முடியலை. கதிர் முகத்தை பார்த்து பேச முடியல. அக்கா வேண்டான்னு சொன்னதை சொல்லவும் முடியலை. மென்று முழுங்கிறத பார்த்துட்டு கதிரே கேட்டான், என்னாச்சு மீனா, ஏன் காலையிலேருந்து இப்படி இருக்கு? நடந்த விஷயத்தெல்லாம் மீனா ஒன்று விடாமல் கதிர்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. சரி, உங்கள் அக்கா கிட்டே நான் வேணால் பேசவா, இல்லை வீட்டில் வந்து பொண்ணு கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கதிர்க்கு அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மா அப்பா, அழகான குட்டி ஃபேமிலி தான். கதிர் ஏதாவது சொன்னாலும் அது நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கதிர்க்கு ஒரு எண்ணம், மீனாவை மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் தீர்காயசாக இருந்தான். கதிர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். எங்கள் வீட்டில் இருந்து நான் பேச வைக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூடயே இருக்கேன், நான் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஆனால் மீனாவுக்கு அக்கா காலையில் சொன்னது மனசில் வந்து போகுது. இல்லை, இருக்கிற நாங்கள் 4 பொண்ணு, யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணாலும் 4 பேரையுமே அதுக்கு பாதிக்கும். அப்பாவும் தலை குனிச்சு போயிடுவாங்க, என்னால் எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே ஒர்க் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப் பொறுமையாக நடந்து வந்தாங்க. இதை தான் நேரம்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளோ நாள் லவ் பண்ணிகிட்ருக்கும் போது பார்த்த பிரச்சனை இல்லை. லவ்வே வேண்டான்னு சொல்லிட்டு மீனா ஒதுங்குற நேரத்தில் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. மீனா எதுவுமே தெரியல. இனிமேல் கதிர் வேண்டாம், நம்ம அமைதியாக வீட்டில் இருந்துடலாம்,
போக வேண்டாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனால் வீடு அமைதியாக இருக்குது. யாரும் எதுவும் பேசிக்கல. என்னன்னு மீனாவுக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அக்கா சொல்லிட்டாங்களா? என்னாச்சு? வேறு ஏதாவது பிரச்சனையான்னு மீனாக்குள்ளே பல குழப்பங்கள், பல கேள்விகள். எதுக்குமே அவளோட பதில் இல்லை. மனசு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. தனியாக அக்காவை மட்டும் கூட்டிகிட்டு போய் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு விசாரித்தானே, அக்கா காலையில் எவ்வளவோ சொன்னனே, நீ ஏதாவது கேட்டியாடி? இங்கே பாரு, இன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் வச்சு யாரோ உன்னை பார்த்துருக்காங்க, வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்பாவுக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் இப்படி இருக்கீங்க? நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும்னு எவ்வளோ பேசியிருக்கோம். ஏன் மீனா நீ மட்டும் இப்படி இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அவங்களோட ஆதங்கத்தை ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா அக்கா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அக்கான். மீனா எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறா. நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு செகண்ட் கேளுங்க அக்கான். எதுவுமே அவங்க அக்கா காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் நீ ஒர்க்குக்கு போக வேணாம், நீ வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. மீனாவுக்கு மனசெல்லாம் பாரம். என்ன சொல்கிறதுன்னு புரியல. அடுத்த நாள் காலையில் கதிர் போய் அவனோட ஆஃபீஸ் டேபிளில் உட்காந்தான். பக்கத்தில் மீனா இல்லை. கதிர் மனசில் இப்போ குழப்பங்கள் ஆரம்பிச்சது. என்னவாயிருக்கும்? ஏன் வரல? எதனால் வரல? ஒரு வேளை வேண்டான்னு சொல்லிட்டு அதோட நின்றுட்டாளா? இதுக்கப்புறம் என்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டாளா? ஒன்றும் புரியலையே. ஒருவேளை உடம்பு சரியில்லையா? ஃபோன் பண்ணா எடுக்கவும் இல்லையே. அவனுக்குள்ளே 1000 கேள்விகள் வர ஆரம்பிக்குது. அந்த கேள்விகள் ஒன்றுத்துக்கு கூட பதில் கிடைக்கல. ஃபோன் பண்ணால் எடுக்கலை. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் என்றைக்குமே லீவ் போடாமல் வந்த கதிர் அன்றைக்கி லீவ் போட்டான். மீனாவை தேடி அவங்க வீட்டுக்கே வந்தான். வீட்டு வாசலில் நின்று ஹார்ன் அடிக்கிறாங்க. எந்த கதவுகளும் ஜன்னல்களும் திறக்கவே இல்லை. மீனாவுக்கு உள்ளேருந்து கதிர் தான் வந்திருக்கான்றது நல்லா புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியல. கதிரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஈவினிங் 6 மணிக்கு மேலே கால் வருது. கதிர், நான் மீனா பேசுகிறேன். மீனா, உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? வேறு எதுவும் ஆச்சா? உடம்பு சரியில்லையா? ஏன் என் ஃபோன் எடுக்கல? நான் வீட்டுக்கு வந்தேன், ஹார்ன் அடித்தேன், நீ ஏன் வந்து பார்க்கல? அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேள்விகள் அடுக்கடுக்காக தொடுக்க ஆரம்பிக்கிறான். மீனாவுக்கு பதில் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே வார்த்தை சொன்னான், நான் இப்போதைக்கு ஆஃபீஸ் வரல, எனக்கு உடம்பு முடியல. எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சுல, அது அவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒன்றை கேட்காம நடக்கவே நடக்காது. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். கதிர்க்கு ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் நீ வரமாட்டியா? ஆஃபீஸ் வரலையா? இனிமேல் நான் எப்படி உன்னை பார்க்குறது? எப்படி மீட் பண்ணுறது? கதிர், அமைதியாக விடு, கொஞ்ச நாளைக்கு எல்லாமே போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் காலங்கள் உருண்டோடுது. காலங்கள், மாதங்கள், வருஷங்கள் ஆகுது. 2-3 வருஷம் கடந்துருச்சு. ஒரு நாள் மீனா கிட்டேருந்து ஃபோன் கதிருக்கு. கதிர் அவசரமாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக போயிட்டுருந்தான். மீனா கிட்டேருந்து வந்த ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு நான் 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டான். ஆனால் 10 நிமிஷத்தில் கூப்பிட வேண்டிய கதிர் கூப்பிடவே இல்லை. ஆஃபீஸ் டென்ஷனால் அவன் ஆஃபீஸில் இருந்துட்டான். மீனா அன்றைக்கி ஃபுல்லாக வெயிட் பண்ணான். அடுத்த நாள் நிச்சயமாச்சு. கல்யாணம் 3 மாதத்தில். கதிர் அதுக்கு அடுத்த நாள் கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் கேட்கும்போது, நிச்சயமே முடிஞ்சிச்சு. நான் சொன்னல, உன்னை கேட்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. உனக்கான ஒரு நாள் வந்துச்சு, அதை நீ தவற விட்டுட்ட. அது ஏன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் விட்ட வழி. நீ ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். கதிர் லாஸ்ட்டு 2 வருஷமாக ஓரளவுக்கு அவனோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது. ஏன்னா மீனாவோட நினைப்புகள் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்தது. திடீர்னு ஒரு ஃபோன் கால், திடீர்னு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதிர் மறுபடியும் உடஞ்சி போனான். 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு அவன் சரியாகி வரத்துக்கு. அதுக்கப்புறம் வேலை, குடும்பம், அவனும் அதே மாதிரி போயிட்டான். திடீர்னு ஒரு நாள் மீனா ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தாங்க. கதிர் எதாச்சமாக பைக்கில் போகும்போது மீனா அழகாக தொங்க தாலி போட்டு, சாரி கட்டி, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக நடந்து போனான். அதை வர்ணிக்க வார்த்தை இல்லை கதிர்கிட்ட. ஆனால் அந்த மௌனம், அந்த சோகத்தை சொல்ல வார்த்தையும் இல்லாமல் போச்சு. தன் கூட மனைவியாக தான் கடைசி காலம் வரைக்கும் வருவான்னு நினச்சவ தன் கண்ணெதிரே போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனம் இறுகி அழுது வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்போ தான் யோசித்தான், யாருக்கும் வாழ்க்கை
ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுக்கும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.